அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் மறுமை வெற்றி யாருக்கு என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வையும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம், இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறை, இவை அனைத்துமே மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைந்திருக்கிறது. மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத எந்த ஒரு முஸ்லிமையும் நாம் உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் தம்முடைய அறியாமையினால், தமக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்க அறிஞர்களின் தவறான போதனைகளினால், திருமறை குர்ஆனை விட்டும் நபிகள் நாயகத்தின் போதனைகளை விட்டும் தூர விலகி நிற்பதினால் மறுமையிலே வெற்றி பெறுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு செய்யக்கூடிய பல்வேறு காரியங்கள் அவர்களை மறுமையிலே தோல்வியடையக்கூடியவர்களாக மாற்றிவிடுகின்றது. அது அறியாமையை போக்க வேண்டும் என்பதற்காகவும் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை மீண்டும் இச்சமுதாயத்திற்கு நினைவுபடுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்துடனும் தான் மறுமையில் வெற்றி யாருக்கு என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மறுமையிலே வெற்றி யாருக்கு என்பதனை கண்டுபிடிப்பதற்கு பயங்கரமான ஆய்வுகளோ ஆராய்ச்சிகளோ நமக்கு தேவையில்லை. ஒரு சாதாரண எளிமையான திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படித்து பார்ப்பதன் மூலமாக, நபிகள் நாயகத்துடைய போதனைகளை கேட்டுக்கொள்வதன் அறிந்து கொள்வதன் மூலமாக மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர் யார் என்பதனை மிக எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நாளை மறுமையில் தோல்வி அடைந்தவர்களுடைய நிலையை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. என்ன சொல்லி பேசுவார்களாம் தோல்வி அடைந்தவர்கள் மறுமையில? தான் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பதனை நரக படுகொலியிலே கிடந்து சில மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அந்தோ பரிதாபமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இப்படிப்பட்ட துன்ப நிலைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் உலகத்திலே வாழுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையை இவ்வாறு நான் அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று மறுமையிலே அவர்கள் புலம்புவார்கள். அந்த புலம்பலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி தந்து நாளை மறுமையில் அவன் வெற்றிக்கான வழிகள் என்ன என்பதனை கண்டறிந்து புலம்புவான். உலகத்திலே ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்று நினைத்துக் கொண்டு சரியானதையும் சொல்ல முடியும், தவறானதையும் சொல்ல முடியும். ஆனால் மறுமையை பொறுத்தவரை அத்தனை காரியங்களும் வெட்ட வெளிச்சமாகி வெற்றி பெறுகிறவர் யார், தோல்வி அடைகிறவர் யார், வெற்றிக்கான வழிகள் என்ன, தோல்விக்கான காரணங்கள் என்ன, இவைகள் அனைத்தையும் கண்ணார கண்டு ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் புத்தியும் மிக தெளிவாக பதிலளிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒருவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் மறுமை வெற்றிக்கான மிக சரியான வார்த்தைகளாக அமைந்திருக்கும் என்பதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமையில் தோல்வி அடைந்த மனிதன் புலம்பக்கூடிய புலம்பலை நமக்கு ஒரு பாடமாக எடுத்து தருகிறான். என்ன சொல்லுகிறான்? யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார். நாளை மறுமையில் சில முகங்களை நரகத்திலே போட்டு புரட்டப்படுகிற பொழுது யகூலூன யா லைத்தனா அதான அல்லாஹ வ அதான ரசூலா, அவர்கள் புலம்புவார்கள், நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, நாங்கள் எங்களின் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களின் நல்ல மனிதர்களுக்கு கட்டுப்பட்டோம், ஃபஅலல்லூன சபீலா, எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே என்று மறுமையிலே நரகத்தில் கிடந்து சில மனிதர்கள் புலம்புவார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறார். இந்த ஒரு வசனம் மறுமையில் வெற்றி பெறுகிறவர் யார், மறுமையில் தோல்வி அடைகிறவர் யார் என்பதனை மிக தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை அளவுகோலாக வைத்து இதிலே சொல்லப்படுகிற செய்திகள் என்ன?
நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டிருந்தால் நான் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்க மாட்டேன், நரகத்திற்கு வந்திருக்க மாட்டேன், வெற்றி வாய்ப்பை இழந்திருக்க மாட்டேன், அல்லாஹ்வின் பரிசை இழந்திருக்க மாட்டேன் என்று நரகில் கிடப்பவன் 2 காரணங்களை சொல்லி புலம்புவதாக திருக்குர்ஆன் பேசுகிறது. இந்த வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையா அல்லது மறுமையில் நரகத்தில் தள்ளுகிற வாழ்க்கையா என்பதனை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அற்புதமான உரைகள் திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தை, திருத்தூதரின் போதனைகள், நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகள், இவைகள் நமக்கு வெற்றி தரக்கூடிய அந்த 2ம் எனது வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அதில் சொல்லப்பட்ட அடிப்படையில் அமைந்திருக்கிறதா? இல்லை அதற்கு எதிர்மறையாக முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள், ஊர்க்காரர்கள் செய்தார்கள், உலகமே சொன்னது, நடைமுறையில் இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டு திருமறை குர்ஆனுக்கு எதிராக, நபிகள் நாயகத்தின் போதனைக்கு எதிராக எனது வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் உரசி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மேலும் சொல்லுகிறான் இறைவன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளையும் செவிமடுப்பவர்தான் வெற்றி பெற முடியும் என்பதனை இன்னும் தெள்ளத் தெளிவாக பல்வேறு இடங்களில் திருமறை குர்ஆன் விளக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி பேருரையிலே ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற பொழுது, நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றதை கேள்விப்பட்ட திரளான முஸ்லிம்கள், ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு அங்கே வந்து குழுமுகிறார்கள். அரஃபா என்ற பெருந்திடல், ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி நிற்கிறார்கள். மினா என்ற காலித்திடல், முஸ்தலிஃபா என்ற மைதானம், அங்கெல்லாம் நபிகள் நாயகத்தின் போதனைகளை கேட்பதற்கு, அவர்கள் என்ன விதமான வாழ்க்கை தத்துவத்தை உலகத்திற்கு சொல்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்வதற்கு அவர்களின் வார்த்தைகளுக்காக செவி கொடுத்து காத்து கிடந்த தன் தோழர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக உரை நிகழ்த்துகிறார்கள். எப்படிப்பட்ட உரை? அவர்களின் 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்திலே 40 வயதில் நபியாக ஆனதிலிருந்து அவர்கள் மரணிக்கும் தருவாய் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன மார்க்கத்திலே அவர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு கற்றுத் தந்தானோ, என்ன விதமான கொள்கை கோட்பாடுகளை இறைவனின் தூதர் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ, அத்தனை செய்திகளையும் சுருக்கி 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 சால் விழிந்து அந்த மக்கள் மத்தியிலே நபி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். நான் கொண்டு வந்த செய்தியின் சாராம்சம் இதுதான், இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து கருவூலம் இதுதான், இதனை நீங்கள் புரிந்து ஆய்வு செய்து வாழ்க்கையிலே கடைபிடிங்கள் என்று சொல்லித் தந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்விடமிருந்து திருமறை குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம், இன்றோடு உங்களின் மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன். வரலீத்துலக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்ற இதை உங்களின் வாழ்க்கை நெறியாக நான் அங்கீகரித்துக் கொண்டு இத்தோடு உங்களின் மார்க்கம் முடிவடைந்தது என்று அல்லாஹ் வசனம் இருக்கிறார். முடிவடைந்தது என்றால் என்ன பொருள்? முழுமையடைந்தது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சாதாரணமாக நம்முடைய புழக்க பாஷையில் ஒரு டம்ளர் காபி கொண்டு வருவார், 3/4 டம்ளர் தான் காபி இருக்கும். என்னப்பா இப்படி நிறைய கொண்டு வந்துட்ட, குறைச்சு கொண்டாமோ. 3/4 டம்ளர் காபியை பார்த்துவிட்டு அவர் முழுமையா கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுவோம். ஆனால் அதற்குள்ளே காபியை ஊற்றுவதற்கு கொஞ்சம் காலி இடம் இருக்கும். நாம் நமது அறியாமையினால், நம்முடைய மறதியினால் குறைவாக இருக்கின்ற ஒன்றை முழுமையாக இருக்கிறது என்று கணித்து விடுவோம். நம்முடைய கணிப்பிலே தவறு ஏற்பட்டுவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய கணிப்பு, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய போதனை, அதிலே கொஞ்சம் கூட தவறிழைப்பதற்கான வாய்ப்புகள், வசதிகள் கிடையாது. அல்லாஹ் ஒன்றை முழுமை என்று சொன்னால், அல்லாஹ் ஒன்றை பூரணம் என்று சொன்னால், அந்த பூரணத்திலே புதிதாக ஒன்றை சேர்ப்பதற்கு யாருக்கும் வாய்ப்பு இருக்காது. அல்லாஹ் ஒரு டம்ளர்ல தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு என்று சொன்னால், அந்த டம்ளர்ல ஒரு சொட்டு இல்ல, அந்த ஒரு சொட்டை 1 கோடி பங்கா வச்சு அதுல ஒரு பங்கு கூட அந்த டம்ளருக்குள் நுழைய இயலாது. அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் மனிதர்களின் வார்த்தைக்கும் வித்தியாசம். அல்லாஹ் சொல்லுகிறான், மார்க்கம் பூரணமடைந்து விட்டது. மார்க்கம் என்றால் எது? மறுமையிலே நமக்கு எதுவெல்லாம் வெற்றி தரும் என்று
இறைவனின் திருப்தியை பெற்றுத் தரும் என்று, நரகத்திலிருந்து விடுதலை தரும் என்று விருப்பம் கொண்டு நமது வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துகிறோமோ அப்படிப்பட்ட அத்தனை காரியங்களையும் நான் பூரணப்படுத்தி விட்டேன். இதிலே சொல்லப்பட்டவைகள் மாத்திரம்தான் மறுமையில் வெற்றிக்கு வழிதரும். இந்த நபிகள் நாயகம் இதுவரைக்கும் காட்டிய போதனைகள் மட்டும்தான் மறுமையிலே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தரும். இதிலே இல்லாத ஏதேனும் ஒன்று உங்களுக்கு வெற்றியை தராது என திருமறை குர்ஆன் திட்டவட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தந்தான். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை நமது வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைத்தானே அந்த நாளுக்கு முன்னால், அதுக்கு பிறகு இஸ்லாம் இல்லை, அதுக்கு பிறகு வெற்றிக்கு வழி இல்லை, அத்தோடு வெற்றி முடிந்து விட்டது. அந்த தினத்திற்கு முன்பு நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் எனது வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அதில் உள்ள அடிப்படையில் நான் செயல்படுத்துகிறேனா அல்லது அதற்கு பின்னால் உருவானவையா? நபிகள் நாயகத்தின் மரணத்திற்கு பின்பு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தியதற்கு பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட காரியத்தை நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேனா என்று நபிகள் நாயகத்தின் போதனைகளோடு திருமறை குர்ஆனின் வசனங்களோடு எனது வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து மறுமையின் வெற்றியின் பாதையில் நான் நடைபோடுகிறேனா அல்லது தோல்வியை நோக்கி எனது பயணம் அமைந்திருக்கிறதா என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் தனது வாழ்க்கையை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். மேலும் விளக்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை வெற்றிக்கான வழிமுறைகளை, சுவனம் செல்வதற்கான பாதைகளை ஒரு கிளிப்பிள்ளைக்கு விளக்கி சொல்வதை போன்று, பாடம் படித்து தருவதை போன்று நம்மவர்களுக்கு மீண்டும் மீண்டும் விளக்குகிறார்கள். ஒரு தடவை சொல்கிறார்கள், தஃபர்ரகத் பனு இஸ்ராயீல், எனக்கு முன்பார்ந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் அவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். எனக்கு முன்பு வந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் தங்களுடைய சமுதாயத்தை 72 கூட்டங்களாக பிளவுபடுத்திக் கொண்டார்கள். என்னுடைய சமுதாயமும் அவ்வாறு பிளவுபடும், அவ்வாறு உடைபடும், அவ்வாறு சிதறமடையும். எத்தனை துண்டுகளாக உடையும் தெரியுமா? 73 துண்டுகளாக. அவர்கள் 72 என்றால் அவர்களை விட ஒருபடி தாண்டி சென்று 73 துண்டுகளாக என் சமுதாயம் உடையும், பிரியும். அதிலே ஒரே ஒரு சமுதாயம், ஒரே ஒரு பிரிவு மாத்திரம் தான் சுவனம் செல்லும். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரு சமுதாயம், ஒரு பிரிவை தவிர மற்ற 72 பிரிவுகளும் நரகத்தை சென்றடையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு விளக்கம் தருகிறார்கள். அந்த ஒரு பிரிவு எப்படிப்பட்ட பிரிவு? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அந்த ஒரு பிரிவில் இருக்கணும், வெற்றி பெறக்கூடிய பிரிவில், சுவனம் செல்லுகிற பிரிவில் எங்களின் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அதற்கான இலக்கணங்கள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான செயல் திட்டங்கள் என்ன, எங்களுக்கு சொல்லித் தாருங்கள் என நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்றைய தினம் நானும் எனது தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதன் மீது இருப்பவர்கள். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் நபி அவர்களும் நபி தோழர்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை யார் தனது வாழ்க்கையிலே கையில் எடுக்கிறாரோ, யார் அதை போன்று வாழுகிறாரோ, நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்கள் செஞ்சு அதுக்கு பிறகு இஸ்லாம் இல்ல. தெளிவா சொல்லி, இன்றைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கு இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் நானும் எனது தோழர்களும் எப்படிப்பட்ட வழிமுறையிலே சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த வழிமுறையை கையில் எடுக்கிறவர் மறுமையிலே சுவனம் செல்வார். அந்த ஒரு கூட்டம் மறுமையில் வெற்றி பெறும், மற்ற 72 கூட்டங்களும் தோல்வியை தழுவும், நரகத்தை பெறும், அல்லாஹ்வுடைய கோபத்தை பரிசாக பெற்றுக் கொள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இதுவும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? இந்த முதலில் சொல்லப்பட்ட மறுமையில் புலம்புகிற புலம்பலும் சரி, அதே போன்று அல்லாஹ் இறக்கி வைத்த பரிபூர்ணப்படுத்திவிட்ட என்ற வசனமும் சரி, நபிகள் நாயகம் சொன்ன 73 பிரிவுகள் என்ற இந்த ஹதீஸும் சரி, அத்தனையும் சொல்லக்கூடிய செய்தி ஒரே ஒரு செய்தி.
டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்கரம் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. மறுமையில் வெற்றி ஒரே ஒருவருக்கு தான். திருமறை குர்ஆனை பின்பற்றியவருக்கு, திருத்தூதரின் போதனைகளை நடைமுறைப்படுத்தியவருக்கு, இந்த இரண்டை விட்டுவிட்டு வேறொன்றை தேர்ந்தெடுத்தவருக்கு, இரண்டில் இல்லாத ஒன்றை புதிதாக ஏற்படுத்தியவருக்கு, இரண்டும் காட்டித்தராத ஒரு காரியத்தை கையில் எடுத்தவருக்கு மறுமையில் வெற்றி இல்லை, அவர் தோல்வியைத்தான் தழுவுவார் என்பதனை இந்த திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் போதனைகளும் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த மறுமை வெற்றிக்கான வழிமுறைகளின் அடிப்படையில் எமது வாழ்க்கை அமைந்திருக்கிறதா அல்லது தோல்வியை நோக்கி எமது பயணம் சென்று கொண்டிருக்கிறதா என்பதனை கொஞ்சம் ஒவ்வொரு மனிதரும் தமது வாழ்க்கையோடு உரசி பாருங்கள். பெரும்பாலும் அதிகமான முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், தூதரை மதிக்கிறோம், அவர் மீது மரியாதை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் கணிசமான முஸ்லிம்கள் அந்த இரண்டு அடிப்படைகளை விட்டு விலகிச் செல்வதை பார்க்கிறோம். மறுமையின் தோல்விக்கான வழியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன அப்படி அதை இரண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம். மறுமையில் தோல்விக்கான வழிமுறைகளை இந்த இஸ்லாமிய சமுதாயம் எதையெல்லாம் கையில் எடுத்திருக்கிறது என்று சொன்னால், ஒன்று வழிபாடு சார்ந்த பிரச்சனைகள், மற்றொன்று தனிநபர் சார்ந்த பிரச்சனைகள். அல்லாஹ் ரப்பல் இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய கடமைகளை இரண்டு விதமாக பிரிக்கிறது. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற தீமைகள். மற்றொன்று மனிதர்களுக்கு செய்கின்ற கடமைகள், மனிதர்களுக்கு செய்கின்ற தீமைகள். இந்த இரண்டு விதமான கடமைகளில், உரிமைகளில் அல்லாஹ்வுக்கு செய்வதை இரண்டாவது வைப்போம். மனிதர்களுக்கு மனிதர் செய்கின்ற பாவங்கள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ்விற்கு செய்கின்ற குற்றங்களை விட மனிதர்களுக்கு செய்கின்ற குற்றங்களைத்தான் அல்லாஹ் பெரிதாக கருதுகிறார். உலகத்தில் எத்தனையோ மதங்களை பார்க்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு நாத்திகவாதிகளாக, மதங்களை மறுப்பவர்களாக, கடவுளை எதிர்ப்பவர்களாக, கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, அதை பின்பற்றுகிறவன் முட்டாள் என்றெல்லாம் சொல்லி பகுத்தறிவாதம் பேசக்கூடிய சில பேரை இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்கிறோம். அதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கடவுளை பெயரை சொல்லி சொல்லி கடவுளுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மதங்கள் இந்த மனிதனை புறக்கணித்து விடுகிறது. வயிற்று பசியோடு ஒட்டிய வயிறோடு உழண்டு கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க தயங்குகிற எத்தனையோ மதவாதிகள் கடவுளின் பெயரால் சிலைகளை வடிவமைத்துக் கொண்டு அந்த சிலைகளின் தலைகளில் பஞ்சாமிர்தத்தை கொண்டு போய் கொட்டுகிறார்கள், நெய்யை கொண்டு போய் அபிஷேகம் செய்கிறார்கள், பாலை கொண்டு போய் வார்க்கிறார்கள். ஒரு மிடர் பால் குடிக்க வக்கில்லாமல் ஒட்டிய வயிறோடு காய்ந்து கிடக்கிறாரு, அவனுக்கு ஒரு சொட்டு பால் கொடுக்கப்படவில்லை. 2 நாள் வயிறார உண்ணாமல் பட்டினி கொலை பட்டினியாய் கிடக்கிறவனுக்கு ஒருவேளை உணவு கொடுக்க வக்கில்லை. கற்சிலைகளை வடிவமைத்துக் கொண்டு அவைகளின் தலைகளை கொண்டு நெய்யையும் பாலவையும் பஞ்சாமிர்தத்தையும் கொட்டுவதனால் கடவுள் என்பவன் காட்டு மிராண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, கடவுளின் பெயரால் முதலில் மனிதனை கவனி. கடவுளின் பெயரால் கடவுளுக்கு வழிபாடு செய்கிறேன் என்று உலகத்தை மறந்து விடாது, அருகில் இருக்கிற மனிதர்களை மறந்து விடாது, அக்கம் பக்கத்து உறவுகளை மறந்து விடாது, அவர்களுக்கு செய்கின்ற கடமைகளை மறந்து விடாது. கடவுளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு ஒருபுறம் செய்தால் கடவுளிடத்திலே நன்மையை பெறுவதற்கு இந்த மனிதர்களை நீ கவனித்தாக வேண்டும், அனாதைகளை ஆதரித்தாக வேண்டும், ஏழைகளுக்கு உணவளித்தாக வேண்டும், வழிபோக்கர்களுக்கு உதவி செய்தாக வேண்டும், யாசிப்போருக்கு கொடுத்தாக வேண்டும். பிற மனிதனை பார்க்காமல்
அவனுக்கு உதவாமல் அவனிடத்திலே நன்முறையில் நடக்காமல் நீ மறுமையில் இறைவனிடத்தில் வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியாது என்று மிக தெளிவாக சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படி அதை ஆணித்தனமாக சொல்லக்கூடியது திருமறை குர்ஆன், நபிகள் நாயகத்தின் போதனை. இன்றைக்கு அந்த போதனை நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தின் வாழ்க்கை முறையில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகத்தை அனுபவிப்பதற்காக, பொருளீட்டுவதற்காக எத்தனையோ விதமான வழிமுறைகளை கையாளுகிறோம். வியாபாரம் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம், இன்னொரு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறோம், காசு பணத்தை சம்பாதிக்கிறோம். சம்பாதியுங்கள், மார்க்கம் தடுக்கவில்லை. மற்ற மார்க்கங்களை போன்று மதங்களை போன்று ஆசை அருமின் என்று ஆசைகளை அறுத்தறிய வேண்டும் என்று சொன்ன மார்க்கமில்லை இஸ்லாம். நன்றாக சம்பாதியுங்கள், நன்றாக பொருளீட்டுங்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பொருளீட்டுவது அல்லாஹ்வுடைய அருள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய வழிபாட்டை முடித்துவிட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிற இந்த பொருளை, பணத்தை சம்பாதிப்பதற்கு பூமியிலே பரவி செல்ல வேண்டும். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஃபைதா குலியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழுகை நிறைவு பெற்று விட்டால் ஒரே பள்ளியாச தூண்ல சாஞ்சிராத, தஸ்பீஹ் மணியை உருட்டிராத, அல்லாஹ் அல்லாஹ்னு உட்கார்ந்துராத, குடும்பத்தை மறந்துராத, வியாபாரத்தை புறக்கணிச்சிராத, தொழுகையை முடிச்சு விட்டு ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில பரவிப்போ, வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடு. அருள் என்கிறார் பணத்தை, பொருளை அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அல்லாஹ்வுடைய அருள், இறைவனின் கருணை, இறைவன் கொடுக்கிற கிஃப்ட் என்று திருமறை குர்ஆன் வர்ணிக்கிறது. அப்படிப்பட்ட பொருளை ஈட்டுகிறோம், பொருள் ஈட்டுகிறோம், ஈட்ட வேண்டும், அத்தியாவசியம். பொருள் இல்லை என்று சொன்னால் பொருள் இல்லாருக்கு உலகில்லை என்கிறார். முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தை. பொருள் தேவை, சாப்பிடுவதற்கு பணம் தேவை, மருத்துவம் செய்ய பணம் தேவை, உடை உடுத்த பணம் தேவை, வீடு கட்ட பணம் தேவை, எது வேண்டும் என்றாலும் பணம் நமக்கு தேவை. பணம் தேவை என்பதற்காக, அந்த பணத்தை ஈட்டுவதற்காக வரம்புகளை எல்லாம், இறைவன் விதித்திருக்கிற எல்லை கோடுகளை எல்லாம் மீறி மிதித்து, யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, யார் எதனால் பாதிக்கப்பட்டால் என்ன, எனக்கு காசு வேண்டும், எனக்கு கார் வேண்டும், எனக்கு பங்களா வேண்டும், எனக்கு ஆடம்பரம் வேண்டும் என்று சொல்லி அடுத்தவன் பொருளை அபகரிக்கக்கூடிய ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய குற்றத்தை நம் மக்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பொருள் ஈட்டுகிறோம் என்ற பெயரில் பிறர் பொருளை அநியாயமாக சுரண்டுவதை பார்க்கிறோம். வியாபாரிகள் பல்வேறு வியாபாரங்களை செய்கிறார்கள். மீன்பிடி தொழிலாளர்களுக்கு மீன் வலைகளை விற்கிறார்கள், அதற்கான அழகு சாதனங்களை வழங்குகிறார்கள், எல்லா விதமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு விதமான மோசடிகள் அதனுடைய பின்னணியில். அளவு நிறுவையில் மோசடி. மளிகை கடையில் போய் பார்த்தால் புளியை ஒட்டி வைத்து 1 கிலோ சீனி வாங்கினார் 900 கிராம் இருக்கிறது, அரை கிலோ பருப்பு வாங்கினார் 450 கிராம் இருக்கிறது. என்ன மோசடி? பொருளை ஈட்டுவதற்காக ஒருவரிடத்தில் 1 கிலோவுக்கு பணம் வாங்கிவிட்டு 1 கிலோ சீனி 20 ரூபாய் என்று 20 ரூபாயை வாங்கி நீ அவனுக்கு 20 ரூபாய்க்கு தகுந்தாற் போன்று சீனி கொடுக்க வேண்டுமே. அதில் என்ன 100 கிராம் கமிஷன், 200 கிராம் கமிஷன்? காசு பணத்திற்கு ஆசை, அதற்காக அடுத்தவன் சொத்தை இப்படி அபகரிப்பது, பிறர் பொருளை இப்படி அநியாயமாக சுரண்டுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவத்தை எப்படி பார்க்கிறான் தெரியுமா? உலகத்திலே எத்தனையோ இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேலை 2. ஒருவேளை ஏகத்துவத்தை சொல்லுவது, சத்தியத்தை சொல்லுவது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், வேறு யாரையும் வணங்காதீங்க, மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர உங்களுக்கு கடவுள் கிடையாது, அவன்தான் உலகத்தை படைத்தவன், அவன்தான் அகிலத்தை படைத்தவன், அவன்தான் சர்வலோகத்தின் ரட்சகன், அவனைத்தான் நீங்கள் வணங்கி வழிபட்டாக வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையினை உலகத்திற்கு சொல்ல வேண்டியது இறை தூதர்களின் முதல் கடமை. 2வது, அந்த சமுதாயத்திலே பின்னி பிணைந்து கிடக்கிற தீமைகளை வேறறுக்க வேண்டியது 2வது கடமை. அதிலே ஒரு இறை தூதரை அல்லாஹ் வழங்கினான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். மதியன் என்ற நகரத்து மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவனின் தூதர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்.
இந்த இறைவனின் தூதரை அல்லாஹ் எதற்கு அனுப்பினான் தெரியுமா? ஏகத்துவத்தை சொல்லுங்கள், அதனோடு சேர்த்து அந்த மக்கள் மத்தியிலே அளவு நிறுவைகளில் மோசடி செய்து பிறர் பொருளை அவனை அறியாமல் திருடி அவன் கவனிக்காத விதத்திலே பிடுங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. அதனையும் நீங்கள் கண்டித்து திருத்த வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அவுஃபுல் கைலவல் மீசான், அளந்து கொடுத்தால் நிறுத்து கொடுத்தால் அதனை முறையாக நிறைவேற்றுங்கள். பலா தன்குசுல் மிக்கியாலவல் மீசான், அளவு நிறுவைகளில் மோசடி செய்து விடாதீர்கள். அளவு நிறுவைக்காக ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்புகிறார். உங்க பார்வையில சாதாரணமா தெரியும். என்னத்தை பெருசா பண்ணிவிட்டோம், என்னத்தை பெருசா ஏமாற்றி விட்டோம். 5 ரூபாய் தானே, 2 ரூபாய் தானே, 10 ரூபாய் தானே, இது ஒரு பெரிய மேட்டரா, நமக்கு காசு கிடைக்கிற லாபம் கிடைக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? TNDJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் சம்சுலுகா ஆற்றிய உரைகள். சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க என்ன வழி, அல்லாஹுவிற்காக புறக்கணிப்போம், சொர்க்கம் நரகம், ஜமாத் தொழுகையை பேணுவோம், இறை நம்பிக்கையாளரின் இனிய பண்புகள். சகோதரர் MS சுலைமான் ஆற்றிய உரைகள். சிறு அமல்களும் பெருநன்மைகளும், நடைமுறைக்கு வந்த நபி வழி, தூய எண்ணத்தில் இறைவணக்கம், இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம். சகோதரர் ராமத்துல்லா ஆற்றிய உரைகள். ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும், குர்ஆன் கூறும் உதாரணங்கள், சமூக கொடுமைகள், முஸ்லிம்களாக மரணிப்போம், இறுதி மூச்சு வரை இஸ்லாம். சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள். தனி மனித வழிபாடு, இஸ்லாமும் மௌலிதும். சகோதரர் நாசர் ஆற்றிய உரைகள். இறைவசனங்களை நிராகரிக்கும் வரதட்சணை திருமணங்கள், இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள். சகோதரர் அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள். அல்லாஹுவிற்காக வெறுப்போம், இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலை. ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மறுமையில் தோல்வி அடையக்கூடிய மனிதர்களில் மிக முக்கியமான மனிதனாக இவன் இருப்பான். பிறர் பொருளை சுரண்டியவன், பிறருக்கு தெரியாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய காசு பணத்தை அபகரித்தவன், அவருடைய பொருளாதாரத்தை சுரண்டியவன், அல்லாஹ்விற்கு வழிபாடு செய்து நன்மைகளை மூட்டை மூட்டையாக தூக்கி கொண்டு வருவான். கடையில வந்து உட்கார்ந்தா ஏமாத்துறது, பொய் பேசுறது, ஓட்ட சரக்கு வச்சுக்கிட்டு நல்ல சரக்குன்னு வாய்ச்ச விடால் விடுறது. இன்னும் சொன்னா நம்ம வியாபாரிகள் மத்தியில நல்ல திறமையான வியாபாரி யார் தெரியுமா? ஓட்ட சரக்க, ஒண்ணுமில்லாத சரக்க வரக்கூடிய கஸ்டமர் தலையில வச்சு ஒருத்தன் கட்டிவிட்டான்னா அவன் பயங்கரமான பிசினஸ் கில்லாடின்றான், அவன் பயங்கரமான வியாபாரிப்பான். ஒண்ணுமில்லாத மண்ணை கூட பொண்ணாக்கிடுவான். எப்படி மண்ணை எப்படி பொண்ணாக்குறது? மண்ணை கூட அடுத்தவனை ஏமாத்துற மாதிரி, வசியம் என்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவன் தலையில் கட்டி அவன் மீது மசாலா அரைத்து அவன் காசை பறித்து விடுவான். வியாபாரம் என்று சொன்னாலே பொய்யும் புரட்டும் இன்றைக்கு நிறைந்து போயிருக்கிறது. வியாபாரத்திலே பொய் பேசி சம்பாதித்தாய், புறம் பேசி சம்பாதித்தாய், இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி சம்பாதித்தாய், வெளியிலே ஒன்றை காட்டிவிட்டு உள்ளுக்குள்ளே வேறொன்றை மறைத்துக் கொடுத்தாய். எத்தனை பார்க்கிறோம்? பிளாட்ஃபார்ம்ல போய் ஒரு திராட்சைப்பழ கடையில நிம்மதியா 1/2 கிலோ திராட்சைப்பழம் வாங்க முடியல. தின்னு பாக்குறதுக்கு ஒரு திராட்சைப்பழத்தை தர்றாரு, வாயில போட்டு பார்த்தா டேஸ்டா இருக்குது, 1/2 கிலோ போடுங்க. வாங்கிட்டு வீட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார். நல்ல படி தாழுது, சரக்கு தாழுது, நல்ல வெயிட்டா போடுறாரு, கண்ணுக்கு முன்னாடி முடிகிறாரு, தூக்கி தர்றாரு. வீட்டுல கொண்டு போய் ஓபன் பண்ணி தின்னு பார்த்தா இருக்கிற பழம் பூரா அப்படி புளிக்குது. நல்லா இருந்துச்சு, எப்படி இப்படி புளிக்குது, அழுவி போயிருக்குது. நல்ல பழத்தை தூக்கி போட்டாரு, பார்த்தா உள்ளுக்குள்ள டெக்னிக். இவ்வளவு காலம் திராட்சை பழத்தை முன்னாடி அடுக்கி வச்சுக்க வேண்டியது. இங்க ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ பொட்டணம் போட்டு அழுகுன திராட்சை, இத்து போன திராட்சை, புளிப்பான திராட்சை, ஒரு பொட்டணம் ரெடியா இருக்கு. அங்கே கண்களுக்கு முன்னே நிறுத்த அந்த திராட்சை பழம் இங்க வச்சு முடிய வேண்டியது. முடிச்சு அப்படி தூக்கி தரும்போது பக்கத்தில் இருக்க பாக்கெட்டை தூக்கி தந்துட வேண்டியது. நாம நினைச்சுக்குவோம்
நமக்கு இடம் போட்டு திராட்சை பழத்தை தூக்கி தந்திருக்கிறார்னு. ஆனால் வீட்டில் போய் திறந்து பார்த்தால், தின்று பார்த்தால், நமக்கு கண்களுக்கு முன்னர் காட்டிய திராட்சை ஒன்று, நமது கரத்திலே கொடுத்த திராட்சை வேறொன்று. இப்படி வியாபாரத்துல மோசடி பண்ணிவிட்டு பள்ளியாசல்ல போய் பார்த்தா 5 நேரம் தொழுகிற. நீ தொழுது என்ன புண்ணியம்? கரெக்டா நோன்பு வைக்கிறார், எவ்வளவு இபாதத்து செய்யறாரு, பெரிய தஸ்பீ மணி. பல பேரை கடையில் பார்ப்போம், கல்லாப்பட்டியில உமா நீளத்துக்கு தஸ்பீ மணி வச்சு உருட்டிக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். அதுலயும் ஃபேமஸ் லேட்டஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முந்தி ஸ்ரீலங்கால இருந்து டொக்கு 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 அடிக்கிற ஒரு மிஷின் ஒண்ணு. சுபான்லாம் சுபான்லாம் அது அடிச்சாரு. என்ன எதுக்கு பாரு அடிக்கிறீங்க? தஸ்பீ மணியில 100 மணி தான் இருக்கு, இது 1000 தஸ்பீ செய்யலாம், 2000 தஸ்பீ செய்யலாம். அதுக்கு தான் இந்த டொக்கு டொக்கு அடிக்கிற மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். அடிச்சுக்கிட்டு நன்மைகளை சேர்த்து வைக்கிறீங்களே. நன்மைகளை செய்து 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 மூட்டை மூட்டையாக உங்கள் தலைகளில் தூக்கி கொண்டு வருவீர்கள். மறுமையிலே கொண்டு வந்து நிற்பீர்கள். உங்களுக்கு எதிராக ஒருத்தர் எந்திப்பான், யா அல்லாஹ் உலகத்துல இது மாதிரி என்னை ஏமாத்தி விட்டா, பொருளாதார மோசடி பண்ணி விட்டாரு, 10 ரூபாய் சாமான 15 ரூபாய் வாங்கி விட்டாரு, நல்ல சாமான சொல்லி ஓட்ட சாமான கொடுத்து விட்டாரு. அல்லாஹ் ஒவ்வொன்றையா விசாரணைக்கு எடுப்பார். அங்கே எது பேசும்? உலகத்தில் 50 ரூபாய் பாதிக்கப்பட்டால் திரும்ப 50 ரூபாய் கொடுத்துடலாம். மறுமையில் காசு பணம் செல்லாதே. திர்கத்துக்கு மதிப்பில்லை, தீனாருக்கு மதிப்பில்லை, ரியாலுக்கு மதிப்பில்லை, யூரோவுக்கு மதிப்பில்லை, ரூபாய்க்கு மதிப்பில்லை, காசுக்கு மதிப்பில்லை. உலகத்திலே நீங்கள் செய்த நல்லறங்கள் மாத்திரம் மதிப்பு பெறக்கூடிய அந்த நாள். யாரும் எதுவும் செய்ய முடியாத ஒவ்வொரு மனிதனும் தன்னந்தனியாக இறைவனின் முன்னிலையில் வந்து நிற்கிற நாள். நாளை எந்திப்பார், யாரெல்லாம் என்ன ஏமாத்திட்டான். எவ்வளவு ஏமாத்திரம்? 10 ரூபாயா? 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 10 நாள் தொழுகை எடுத்து கையில கொடுப்போம், வச்சுக்க, தொழுக போயிடும். இன்னொருத்த எந்திப்பான், எனக்கு சரக்கு ஏமாத்தி விட்டு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு கொடுத்துட்டாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1/2 கிலோவா? இந்த அப்படி 5 நாள் நோம்பு வச்சுக்க. கொடுத்து 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 கடைசியில தலை நிறைய நன்மைகளை சுமந்து வந்த மனிதன் நன்மைகள் அனைத்தையும் இழந்து, அப்ப இழந்து ஒண்ணும் கையில ஒரு நன்மை இல்ல. அப்போ ஒரு தேந்திப்பா, எனக்கு 10 ரூபாய் ஏமாத்திட்டான், நன்மை இல்லை, என்ன பண்றது? அவன் தப்பு செஞ்சிருப்பானே, அவன் விபச்சாரம் பண்ணிருப்பானே, ஏமாற்றப்பட்டவன், அவன் பொய் பேசியிருப்பானே, அவன் தலையில் இருக்கக்கூடிய தீமைகளை தூக்கி இவன் தலையில் அல்லா தூக்கி வைப்பான். அவன் இருந்து வாங்கி தரதுக்கு நன்மை இல்ல. இந்த நீ வச்சிருக்க தீமை அவன்கிட்ட கொடு. விபச்சாரம் செய்யாத ஒருவன் பொருளாதார குற்றச்சாட்டில் ஈடுபட்டதற்காக விபச்சாரியினுடைய பாவத்தை நாளை வறுமையிலே தலையில் தூக்கி நிற்பான். நீ தொழுத தொழுகை உனக்கு பிரயோஜனம் தராது, நீங்கள் வைத்த நோன்பு உங்களுக்கு பயனளிக்காது, நீங்கள் செய்த ஹஜ் உங்களுக்கு நன்மை தராது, நீங்கள் செய்யாத பல்வேறு தீமைகள் உங்கள் தலையிலே தூக்கி வைக்கப்படுமே. வேண்டுமா? மறுமையில் இது வெற்றி தருமா? 50 வருஷம் 60 வருஷம் வாழ போற வாழ்க்கைக்கு அடுத்தவரை ஏமாத்தி காசு பணத்தை சம்பாதிக்கணுமா? லஞ்சம் வாங்கி பொய் பேசி புரட்டு பேசி. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா லா யஹில்லு மால் உம்ரின் இல்லா பிதீபி நஃப்ஸின் மின்ஹு. மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், ஒருவருடைய பொருள் அவருடைய மன திருப்தியை கொண்டே தவிர உங்களுக்கு ஹலால் இல்லை. அடுத்தவன் காசு உனக்கு எப்ப ஹலால்? அவன் மனசார தரணும், விரும்பி தரணும், தெரிஞ்சு தரணும், இவருக்கு இதை தருகிறேன் என்று புரிஞ்சு தரணும். அப்பதான் அது ஹலாலு. தெரியாம எடுக்காத, விரும்பாம எடுக்காத, மன கஷ்டத்தோடு பிடுங்காத. காசு பண விஷயத்துல ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, உங்களிடத்திலே ஷைத்தானை குறித்து நான் பயப்படவில்லை, வறுமையை குறித்து நான் அஞ்சவில்லை. லல் ஃபக்ரா அக்ஸா அலைக்கும். காசு பணத்துக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம நீ இஸ்லாத்தை விட்டு போயிருவேன்னு எனக்கு பயம் இல்லை. அன் துபுசத்தலக்கும் துன்யா கமா துபுசித்தத்து மன் கான கபலக்கும். உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு உலகத்துடைய செல்வங்கள் வாரி வழங்கப்பட்டதை போன்று உனக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து, காசு பணத்தை கொடுத்து,
அந்த காசு பணத்தின் வழியாக நீங்கள் வழி தவறி விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். ஏழ்மையா இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாரு, பள்ளிவாசலே கதியில் கிடைக்கிறாரு, அல்லாஹ் தொழுகிறாரு, பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் பண்றாரு, பாங்கு சொல்றாரு, தொழுக வைக்கிறாரு, நன்மைகளுக்கு ஓடி விடுறாரு. காசு பணம் வர 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 ஒன்றொன்றாக குறைந்து 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 பள்ளியின் தொடர்பு குறைகிறது. ஐவேளை தொழுகை மூவேளையாக சுருங்குகிறது, 3 வேளை 2 வேளை ஆகிறது, வாரத்திற்கு ஒரு தடவையாக குறைகிறது, மாதத்திற்கு ஒரு புறமாக குறைகிறது, வருடத்திற்கு ஒரு நாள் என்று குறைகிறது. ஏன்பா வரலன்னு கேட்டா ரொம்ப டைட்டு, ரொம்ப பிஸியா இருக்குது, நேரம் கிடைக்கல. ரசூலுல்லாஹ் இதுதான் சொன்னாங்க, பயந்துக்க, காசு பணம் தான் டேஞ்சரு, உன்னை கவுத்துறதுல மிக முக்கியமான வேண்டு காசு தான். தோழர்களே, காசு வரும்போது கண்ணியமாயிரு, மரியாதையாயிரு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு இரு. ஏன்னா காசு பணம் பல பேரை சீரழித்திருக்கிறது, நீயும் சீரழிந்து போய் விடுவாய். காசு பணத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அதுலதான் சர்வ சாதாரணமாக அளவு நிறுவைகள்ல மோசடிகளில் துவங்கி, வியாபாரத்தில் பொய் பேசுவதில் துவங்கி, வியாபாரம்னாலே பொய். ஒருத்தர் வந்து கேட்பாரு, எவ்வளவு சரக்கு, எவ்வளவு? 10 ரூபா. ஏங்க இப்படி 10 ரூபா சொல்றீங்க, அநியாயமா சொல்றீங்கள. உடனே வேறு அடுத்த 1000 கையில ரெடியா வச்சிருப்பார். எனக்கு அசலே 9000 ரூபா, இல்ல அசலே 9000 ரூபா, 7 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அவன்கிட்ட அதிகப்படியா 2 ரூபா லாபம் கிடைக்கணும்ன்றதுக்காக அசலே ஏன் அப்படி சொல்ல, ஏன் பொய் சொல்ற? பொய் பேசி இந்த 50 காசு 1 ரூபா கிடைச்சா உனக்கு பறக்கத்து வந்துருமா? 2 ரூபா கிடைச்சா பெரிய நீ கோடீஸ்வரனா இருவியா? அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டாம். பொய் பேசி வரக்கூடிய காசுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. எத்தனை லட்சம் வந்தாலும் சரி உனக்கு லட்சம் பத்தாது, எத்தனை கோடி கிடைச்சாலும் சரி இன்னும் பத்தல பத்தல பத்தலன்னு பட்ஜெட் 10,000 தான் போட்டுக்கிட்டு இருப்ப. 500 ரூபா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு வருதான் பாரு. கை நிறைய கழுத விட்டே அள்ளி கொடுக்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. கோடி ரூபாய் வருது, பாய்தா இருக்காது. பல பேர் பார்க்கிறோம், 10,000 ரூபாய் சம்பாதிப்பான், 5,000 ரூபாய் சம்பாதிப்பான், குடும்பத்துக்கு 4,000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 1000 ரூபாய் மிச்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாரு. 20,000 30,000 50,000 சம்பாதிப்பாரு. செலவுக்கு மேல செலவு, ஆஸ்பத்திரி செலவு, அந்த செலவு இந்த செலவு பண்ணிவிட்டு வந்த வருமானத்துக்கு மேல பக்கத்தில் உள்ள 10,000 ரூபாய் கடன் வாங்கி கடனாளியா உட்கார்ந்துட்டு இருப்பார். எதுக்கு? ஏன் இந்த 50,000 வருமானம் வந்து என்ன பிரயோஜனம் உனக்கு? காசு நிறைய வருகிறது என்று பார்க்காது, அல்லாஹ்வுடைய அருளோடு வருகிறதா, இறைவனின் திருப்தியோடு வருகிறதா? 50 ரூபாய் வந்தாலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக வருகிறதா என்று நீங்கள் கவனிக்க வேண்டுமே தவிர லட்சம் வேண்டும் கோடி வேண்டும் என்று கணக்கு போடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு 5 ரூபாய் கிடைத்தாலும் பயனுள்ளதாக இருக்கும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காசு பண மோசடி இருக்கிற அளவு மோசடி, அடுத்தவங்க காசு அபகரிக்கிறது, சுருட்டுறது, ரசூலுல்லாஹ் இதை எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, இஸ்லாத்துல கடன் வாங்குறது மார்க்கத்தில் ஒரு பெரிய பாரதூரமான குற்றம் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கடன் வாங்கும் போது கெஞ்சு கூத்தாடி அழுது வேற வழி இல்லைன்னு கேட்க வேண்டியது. கடன் வாங்கினதுக்கு பிறகு கடன் கொடுத்த உட்காந்து அழ வேண்டியது. தந்திருப்பா, கஷ்டமா இருக்குது, வேற வழி இல்ல, பொண்டாட்டி பிள்ளை தேவைப்படுது, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கேன். கடனை வாங்கும் போது இப்படி அழுதிய, வாங்கின கடனை கொடுக்க வேண்டாம், அந்த நினைப்பு வேண்டாம் உனக்கு? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யறார், கடன் வாங்குறார். வாங்கின கடனை திரும்ப செலுத்தாம மரணிச்சிடுறார். ஒரு குற்றம் செய்யல, பெருசா பாவம் செய்யல, அபகரிக்கல, கொள்ளையடிக்கல, ஏமாற்றல, திருடல, அல்லாஹ் அனுமதித்த ஒன்ன செஞ்சாரு,
அதை நிறைவேற்றுறதுக்கு முந்தைய மரணம் அடைஞ்சிட்டார். இத ரசூலுல்லாஹ் எவ்வளவு கோபத்தோடு பார்க்கிறார்கள் தெரியுமா? அவர்களிடத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவர் ஏதாவது கடன் வாங்கி இருக்கிறாரா? அவ வாங்கி இருக்கிறாரு. அதை அரைக்கிறதுக்கு ஏதாவது சொத்து பத்து விட்டுட்டு போயிருக்கிறாரா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொலை வைக்க மாட்டேன் இருக்கு, உங்க சகோதரருக்கு நீங்களே தொலை வச்சுக்கோங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க? நாளை மறுமையில் இவர் கடனாளியாக போய் நின்றால் அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரும் குற்றவாளியாக கருதப்படுவார். அதனால நம்ம இப்படி கோபப்பட்டால் யாராவது ஒருத்தர் முன்வந்து இவர் கடன் அடைச்சிட மாட்டாங்களா? உடனே ஒரு சாமி வருவார், யார சொல்லலாம், அவர் கடன் நான் கொடுத்துறேன், நீங்க தொழுகை நடத்துங்க, அவருக்காண்டி துவா செய்யுங்க. கடன் வாங்கிவிட்டு வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாமல் ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அவருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய நான் முன்வர மாட்டேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்றால், கடனுக்கே இத்தனை கடுமையாக இவ்வளவு பயங்கரமாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஏமாற்றினால், திருடினால், அளவு நிர்வைகளில் மோசடி செய்தால், பொய் பேசினால், கொள்ளையடித்தால், பிறர் பொருளை அபகரித்தால் அதனுடைய விளைவு எப்படி பாரதூரமாக அமைந்திருக்கும் என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால், மறுமையிலே சுவர்க்கம் பெற வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தால் திருந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். யார் யாருக்கெல்லாம் நீங்கள் மோசடி செய்தீர்களோ, யார் பொருளை எல்லாம் அவருடைய அனுமதி இல்லாமல் சுரண்டினீர்களோ அவங்களிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க. உலகத்தில் இருக்கும் போதே அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்டுதான் பிரச்சனை இல்லை. மறுமையில வந்து அது கம்ப்ளைண்டாக வந்தால் உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதற்கு உங்களுடைய நன்மைகளை வாரிக் கொடுத்து நீங்கள் செய்த நல்லறங்கள் உங்களுக்கு புண்ணியம் தராது. ஒருவன் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சால் அது அவனுக்கு பயன் தரணும். நான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு கடையிலே அமர்ந்து 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும். வியாபாரம் செய்துவிட்டு எனக்கு பலன் இல்லை என்றால், காசு பணம் கிடைக்கவில்லை என்றால், லாபம் பெறவில்லை என்றால் அதனை போல ஒரு துர்பாக்கியசாலி ஒருவன் இருக்க முடியுமா? நாளை மறுமையில் அப்படித்தான் ஆகும். நீங்கள் தொழுவீர்கள், உங்கள் தொழுகை உங்களுக்கு பயன் தராது. யார்கிட்ட நீங்க மோசடி பண்ணினீங்களோ அவர் பயனடைவார். நீங்கள் நோன்பு வைப்பீர்கள், உங்கள் நோன்பு உங்களுக்கு பயன் தராது. யார் காசை கொள்ளையடித்தீர்களோ அவர் அந்த நன்மையை பெறுவார். நீங்கள் ஹஜ் செய்வீர்கள், அந்த ஹஜ்ஜுக்கான பலனை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள், வேறு யாரோ அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று விருப்பமுடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் இன்றைக்கே திருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு சம்பந்தப்பட்டவரிடத்தில் அதற்கான பரிகாரத்தை பெற்று தன்னை திருத்திக் கொண்டால்தான் மறுமையில் வெற்றி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வழிபாடுகள் ரீதியாக மனிதனுக்கு செய்கிற கடமைகள் உள்ள தீமைகள் இது. அல்லாஹ்வுக்கு செய்கிற தீமைகள், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் செய்யக்கூடிய தீமைகள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் நபிகள் நாயகத்தையும் அவர்கள் கொண்டு வந்த திருமறை குர்ஆனை மாத்திரம் பின்பற்றி வெற்றி பெற வேண்டிய முஸ்லிம்கள், நாங்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் வேறு பல வழிகள் இருக்கிறது என்று பல்வேறு வழிகளை உருவாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், எனது போதனை, எனது தூதரின் வழிமுறை 2 மாத்திரம்தான் உங்கள் மறுமை வெற்றிக்கு வழி என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இல்லை இல்லை, எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறை இதோ எங்களின் கையில் இருக்கிறது, அதுவும் எங்களுக்கு வெற்றியை தரும். மதுஹபுகள் என்ற பெயரால் ஒருவர் மறுமையில் வெற்றிக்காக தொழுகிறார். மார்க்கத்திலே வழிபாட்டிலே ரொம்ப முக்கியமான வழிபாடு எது? தொழுகை. சகோதரர் கூட சொல்லி கேட்கிறார், மறுமையில கேட்கப்படுற கேள்விகள்லயே முதல் கேள்வி தொழுகையை பற்றி. நபிகள் நாயகம் சொன்னாங்களே, இன்ன அவ்வளமாயு ஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். மறுமையில் கேட்கப்படுகிற கேள்விகளில் முதல் கேள்வி தொழுகை. அந்த தொழுகையில் வெற்றி பெற்றார் மற்ற அனைத்திலும் வெற்றி. முதலிலே தோல்வி அடைந்தார், அனைத்திலும் தோல்வி என்றார்களே. தொழுவதற்கு நபிகள் நாயகம் ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் என்ன வழிமுறையை கையில் வைத்திருக்கிறது? எங்களுடைய இமாம் இப்படி சொல்லித் தந்தார், அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு தொலை சொன்னார்கள் என்று நாம் சொன்னால், நம் சமுதாயம் சொல்கிறது, இல்ல இல்ல நான் ஹனஃபி மதுஹப் இப்படித்தான் தொழுவேன்.
நான் ஷாஃபி மதுஹப், நான் இப்படித்தான் சொல்லுவேன். நான் ஹம்பலி மதுஹப், எங்க இமாம் இப்படித்தான் சொன்னாங்க, நான் இப்படித்தான் சொல்லுவேன். நான் மாலிகி மதுஹப், ஏன் இமாம் இப்படித்தான் சொன்னாரு, நான் இப்படித்தான் சொல்லுவேன். உரசி பாருங்கள் தோழர்களே, இந்த மதுஹப்கள், இந்த இமாம்களின் பெயரால் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற மதுஹப்கள் மறுமையில் வெற்றி தருமா? அல்லாஹ் சொன்னானே, இன்றையோடு உங்க மார்க்கத்தை பூர்ணப்படுத்தினு அல்லாஹ் சொன்னானே, அந்த தினத்திற்குள்ள இந்த மதுஹப் இருந்துச்சா? ரசூலுல்லாஹ் வாழும்போது நானும் என் தோழர்களும் எந்த வழிமுறையில் இருந்தோமோ அந்த வழிமுறையினர் மாத்திரம்தான் சுவனம் செல்வார்கள் என்று சொன்னார்களே, அந்த வழிமுறையில் ஹனபி மதுஹப் உண்டா, ஷாஃபி மதுஹப் உண்டா, ஹம்பலி மதுஹப் உண்டா, மாலிகி மதுஹப் உண்டா? எங்கிருந்து கண்டுபிடித்தீர்கள் இந்த மதுஹப்களை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து பல நூறு வருடங்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய வழிபாடுகளை எல்லாம் இன்னும் சொல்வதாக இருந்தால், நீங்க நினைக்கிறீங்க உங்கள பல பேர் ஷாஃபி மதுஹப் அது எல்லாம் குர்ஆன்ல உள்ளதா, ஹதீஸ்ல உள்ளதா, அதைத்தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அதுவும் இஸ்லாம் தான் என்று சொல்கிறீர்களே. ஷாஃபி மதுஹபுக்கும் ஷாஃபி இமாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அறிஞர்கள், பள்ளிவாசலில் நம்முடைய மௌலவிகள், ஆலிம்கள் ஜும்மா நேரங்களில் உரை நிகழ்த்துகிற பொழுது இந்த மதுஹபுகள் யாருடைய பெயரால் இன்றைக்கு சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்கள் தான் இந்த மதுஹபை உருவாக்கியதாக சொல்கிறார்கள். ஷாஃபி இமாம் இவ்வளவு பெரிய இமாம் தெரியுமா? அவங்க தப்பா சொல்லுவாங்களா? அவங்க குர்ஆனுக்கு எதிராக சொல்லுவாங்களா? அவங்க ஹதீஸுக்கு எதிராக சொல்லுவாங்களா என்று சொல்கிறார்கள். ஷாஃபி இமாம் சொல்லி இருந்தால் கூட குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்துத்தான் சொல்லி இருப்பார்கள். ஆனால் இந்த மதுஹபுக்கும் ஷாஃபி இமாமுக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை. உங்க பதில் நீங்க சொல்லிக்கிறீங்களே, நான் ஷாஃபி மதுஹப் ஷாஃபி மதுஹப்னு, ஷாஃபி மதுஹபுக்கும் ஷாஃபி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? சொல்லட்டுமா இருக்கலாம். ஹனபி மதுஹபுக்கும் ஹனபி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? ஷாஃபி இமாம் வாழ்ந்தது ஹிஜ்ரி 100-150களில், ஹனபி இமாம் வாழ்ந்தது ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டில். இந்த மதுஹபுகள் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? அந்த இமாம்கள் மரணித்து 600 வருடம் 700 வருடம் 1000 வருடங்கள் கழிந்ததற்கு பிறகு உருவாக்கப்பட்டவைகள் இந்த மதுஹபுகள். நான் கதை சொல்லல, கற்பனையா சொல்லல. உங்களுடைய இமாம்கள் இடத்துல போய் கேளுங்கள். மதரசாக்களிலே கற்றுத் தருகிறார்களே மதுஹப் நூல்கள், அந்த நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை எழுதியவர் யார். மதரசால நாங்களும் அந்த மதரசால படிச்சவங்க தான். ஹனபி மதுஹப் நூலை படிச்சவன் நானு. ஹிதாயான ஒரு நூல் இருக்குது, துர்ருல் முக்தார், ரத்துல் முக்தார், கன்சு தகாயித்து, நூரில் இல்லாஹ், இவையெல்லாம் ஹனபி மதுஹபுடைய சட்ட நூல்களாக மதரசாக்களில் பாடங்களில் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த புத்தகமாவது ஹனபி மதுஹப் இமாம் எழுதின புத்தகம் இருக்குதா? நூரில் இல்லாஹ் ஹனபி இமாம் எழுதின போய் கேளுங்க. ஹனபி மதுஹபுக்கு ஒரு சட்டம் சொல்றீங்க, ஹனபி இமாம் எழுதினதான சொல்லணுவது. நூரில் இல்லாஹ் ஹனபி இமாம் எழுதினதா? கன்சு தகாயிக்கு ஹனபி இமாம் எழுதினதா? ஹிதாயா ஹனபி இமாம் எழுதினதா? ஷரதுக்காய ஹனபி இமாம் எழுதினதா? துர்ருல் முக்தார் ஹனபி இமாம் எழுதினதா? ரத்துல் முக்தார் ஹனபி இமாம் எழுதினது? எது ஹனபி இமாம் எழுதினது? ஹனபி இமாமுக்கும் அபூ ஹனீஃபா அவர்களுக்கும் இன்றைக்கு நடைமுறையில் பின்பற்றுகிற மதுஹபுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஆதாரபூர்வமான நபிமொழிகள் கிடைத்தால் அதுதான் என் மதுஹப்னு சொன்னாங்க. எது அவங்களுடைய மதுஹப்? நபிகள் நாயகம் இதைத்தான் செய்தார்கள் என்று திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லப்பட்டால் அது ஹனபி மதுஹப், அது ஷாஃபி மதுஹப், அது ஹம்பலி மதுஹப், அது மாலிகி மதுஹப். ஆனால் இங்க மதுஹப்கள் என்ற பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற எதுவும் இமாம்கள் சொன்னதில்லை. இமாம்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவர் ஹனபி இமாம் சொன்னதான் நாங்க ஃபாலோ பண்றோம் என்றால் எப்படி சொல்லணும்? இந்த பாரு, ஹனபி இமாம் எழுதி வச்ச புத்தகத்தை பாரு, அவர் தான் சொல்லி காட்டு அப்படின்னா ஏத்துக்கலாம். அல்லது ஹனபி இமாம் பேசின பேச்ச போட்டு காட்டி இந்த பாரு ஹனபி இமாம் பேசியிருக்கிறாரு சொல்லலாம். அல்லது ஹனபி இமாம் பாடம் படிச்ச அவருடைய மாணவர்கள்
எங்க உஸ்தாத் இப்படித்தான் சொல்லி தந்தாங்கன்னு சொன்னா அதை நம்பலாம். 1000 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த இமாம்களுக்கு இருக்கிற நற்பெயரை பயன்படுத்திக் கொண்டு இஸ்லாத்தை அழிக்க நினைத்த சில கயவர்கள், இஸ்லாத்திற்குள் தங்கள் கைவரிசைகளை நுழைக்க நினைத்த சில தீயவர்கள், குர்ஆன்ல கை வைக்க முடியல, ஹதீஸ்ல கை வைக்க முடியல, பெரியார்கள் இருக்கிறார்கள், இமாம்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பெயரால் இஸ்லாத்திற்குள் புகுந்து விடுவோம். அப்படி வந்ததுதான் இந்த மதுஹபு. மதுஹபுகளுக்கும் இமாம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நல்ல மனிதர்கள். அந்த இமாம நீங்க ஃபாலோ பண்ணினா கூட, அவங்க எழுதி வச்சதை நீங்க பின்பற்றினால் கூட குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததை சொல்லி இருப்பார்கள், நபிமொழிக்கு இசைவானதை சொல்லி இருப்பார்கள். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்க ஏதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்திருக்கிறதா? மதுஹபுன்னு சொல்லிட்டு செய்றீங்களே. சாஃபி இமாம், உங்க பதில சாஃபி மதுஹப் ஜாஸ்தியா இருக்கிறீங்க. நான் உதாரணத்துக்கு சாஃபி மதுஹப் சொல்றேன். மதரசாவில் பாடத்தில் சொல்லிக் கொடுக்காங்க. ஹனபி இமாமை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எழுதிய ஒரு நூல் கூட இன்றைக்கு உலகத்தில் இல்லை. மதரசால போய் கேளுங்க, ஆளுங்கள்ட்ட கேளுங்க, அவங்களே இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. சரி, ஷாஃபி இமாம் இருக்கிறாங்களே, அவங்க எழுதின புக்கு இருக்காங்க, இருக்குது. ஷாஃபி மதுஹப் அவர்கள் தங்கள் வாழுகிற காலத்தில் பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல்கள் இன்றைக்கும் மதரசாக்கள் இருக்கிறது. ஆனா படிச்சு கொடுக்கிறாங்களா? படிச்சு கொடுக்கிற என்ன தெரியுமா? ஷாஃபி இமாம் எழுதின புக்கு பூரா அப்படியே லைப்ரரியில் இருக்கும், அடுக்கி வச்சிருப்பாங்க. படிச்சு கொடுக்கிறது கேரளாவில் ஒரு 300 வருஷத்துக்கு முந்தைய எழுதின புத்தகத்தை படிச்சு கொடுப்பாங்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முப்பற்ற மாத இதழ் PJ, MA சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்ப வையுங்கள்.